ஞானத்தை தேடுற தியானத்தை தேடுற உங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது கன்னியாகுமரியில பெரிய கூட்டமா இல்லாம தனிமைப்படுத்திக்கிட்டு நீங்க மட்டும் லோன்லியா வாங்க. வந்து அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ உட்காந்துட்டு போங்க. கண்டிப்பாக ஒரு நாள் அந்த இடம் மிக தவம் செய்கிற ஒரு இடமாக அது மாறிடும். அதை நீங்க அவசியமாக அதை நீங்க பார்த்துக்கங்க. இதுதான் இதுக்குள்ள இருக்கின்ற முக்கியமான வடிவத்துக்குள்ள இருக்கிறது. அதுக்குள்ள நீங்க ஒரு 2 முறை 3 முறை வந்து உங்க அலைவரிசையை செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற நிஜத்தன்மையும் நீங்களும் கனெக்ட் ஆயிடுங்க. அதே நேரத்துக்குள்ள ஒருத்தன் அந்த ஒளிங்கிறதோ அந்த ஜோதிங்கிறதோ தன்னை யாருங்கிறதோ தான் ஏன் பிறப்படுத்துங்கிற அந்த முழு ரகசியத்தையும் அந்த சிதம்பர ரகசியத்தையும் இங்க அறிய முடியும். அந்த 3 கடல் அப்படிங்கிறது என்னன்னா 3 விதமான ஒரு இடத்துக்குள் சங்கமிக்கிற செயல். அதுதான் அந்த நடுவுல இருக்கிற தலையோடைய மையம், பெடரி, இங்க நெற்றி போட்டு, இந்த 3 ஒரு இடத்துல ஐக்கியமாகிறது தான் அந்த முக்கடலாக அந்த சொல்லப்படுகிற ஒரு செயலாக இருக்கு. இப்போ நம்ம வேலை செய்கிறோம், ராமகிருஷ்ணர் வேலை செய்கிறாருன்னா சமாதிக்கு போனதுக்கு அப்புறம் தான் தீவிரமான வேலை இருக்குது. சமாதினா செத்து போகிறது, ஜீவ சமாதியில் போய் படுத்துக்கிறது கிடையாது. பாதி பேருக்கு இப்போ சூரியன் இருக்குன்னா சூரியன் என்ன சமாதி அடைஞ்சதுனால தான் அது முழு பிரகாசத்தை வெளிப்படுத்துது. புரியுதா? சமாதியில் 2 பேட்டர்ன் இருக்குது. ஒன்று நம்மளை விடுறது, அங்கேயே உட்காந்துக்கிறது. இன்னொன்று நீ போய் ஒடுங்கிட்ட, குகையிலே 12 வருஷம் இருக்கான்ல, அவன் ஒடுங்கிடுவான். அப்புறம் அவனே விழித்து வேலை செய்வான். புரியுதா? இப்போ நீங்கள் எல்லா பேரும் என்னன்னா சமாதி நிலையை போய் டச் பண்ணிட்டா அறிவை அழிச்சிரும், ஜோதி தெரிஞ்சிடும், அப்புறம் ஆன்மாவாக வெளியில் வேலை செய்வேன். அவ்வளோதான் விஷயம். குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு என்ன பண்ணி செய்யணுமோ செய்வேன். எழுத்தாக இருக்கலாம், பேச்சாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வடிவமாக செய்யலாம். செஞ்சுட்டு மீண்டும் என்ன பண்ணுவேன், உனக்கு ஒடுங்கிறதுக்கான வாய்ப்புகளை தெரியும், அது உனக்கு உணர்த்தும், அதே மாதிரி ஒடுங்கிடும். இவ்வளோதான். அப்போ நீ எடுத்தோடனே போய் அங்கே உட்காந்துக்கவரெல்லாம் அப்படிலாம் நினச்சிடாதீங்க. அப்படி இல்லை. அதே மாதிரி யார் யோகி ஆகணுன்னாலும் அந்த சமாதி அனுபவத்தை பெற்றாதான் யோகி ஆக முடியும். அப்போ தான் நீ சொல்கிற சக்தின்னு ஒன்று இருக்குல்ல, அது அப்போ தான் வேலை செய்யும். புரியுதா? அப்போ தான் அது வேற ஒரு வடிவத்துக்குள்ளே காட்டும். இப்போ விவேகானந்தர் 3 நாள் இங்கே என்ன பண்ணார், ஒடுங்கினார், ஒடுங்கிட்டார், அப்புறம் வெளிச்சார். திருப்பி லாஸ்ட்டாக ஃபைனலாக அந்த ஒடுங்கிறது எப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. வேலையை முடிச்சுட்டு அதே மாதிரி ஒடுங்கிக்க. அப்போ வேலை செய்யணும்னா ஒடுங்கணும். அப்போ எப்படி வேலை செய்யணும்? மனித அறிவு இல்லாமல் அங்கே ஆன்மாவாக வேலை செய்யலாம்.
இந்த இடத்துல வெறும் கையெழுத்து போட மட்டும் கூப்பிடல, உங்கள் வாழ்க்கையோட தலையெழுத்து இங்கே தான் இருக்குது. அதில் நீங்கள் வந்து பத்திரமா பிடிச்சிக்கிட்டு லைஃப்பில் ஒரு பெரிய கரையை நீங்கள் நீஞ்சி போய் ஒரு இடத்துல செட்டில் ஆயிருங்க.